ஐயோ எங்களை காப்பாத்துங்களேன், இந்த அரசியல்வாதிகளும் ஆட்சியில் உயர் பதவியில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து எங்களை மிரட்டுறாங்க, அவங்களுக்கு சாதகமான நாங்கள் தீர்ப்பு தரலைன்னா எங்களை கொண்டு போடுவோம்னு சொல்லி எங்க மிரட்டுறாங்க, எங்களை ப்ளீஸ் காப்பாத்துங்களேன், சீக்கிரமாக ஏதாவது நடவடிக்கை எடுங்க, இல்லைன்னா எங்களை ஒருத்தர் சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி 12 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்காங்க. இன்டைரக்டா, நேரடியாக சொல்லாமல் அனானிமஸா த்ரூ சம் சோர்ஸில் சொல்லியிருக்காங்க. இது என்னங்க, இது புதுசாக இருக்கு? நமக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து இருக்கு, பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நம்ம கோர்ட்டில் போய் ஐயோ எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் நீதிபதி இல்லை, உயர் நீதிமன்ற நீதிபதி நம்ம தாங்க போய் முறையிடுவோம். ஆனால் உயர் நீதிமன்ற நீதிபதிகளே எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உத்தரவாதம் இல்லை, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் முறையிட்டு இருக்காங்க. அப்படின்னா இதை போய் எங்க சொல்றது? எங்க என்னதான் நடக்குது? எங்க தான் இது நடக்குது? வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவில் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த அவர் பதவியேற்ற பிறகு ஜனவரி பிறந்த பிறகு பிப்ரவரி மாதத்துலேருந்து தொடர்ந்து எல்லா நாட்டுகளுக்கும் நான் வரி போட போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் 100%, 150%, அப்புறம் குறைச்சாரு, கூட்டினாரு, ஏதோ மாற்றி ஏதோ போட்டு வந்தார். எல்லா நாடுகளுமே, யூரோப்பிய யூனியன் சரி, கனடா சரி, மெக்சிகோ, பிரேசில் சரி, அது மாதிரி இந்தியா, ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளுமே ஐயோ இப்படி பண்றாருன்னு சொல்லி போய் உட்காந்து பேசி ஈஸி எல்லாம் பார்த்தாங்க. இந்தியாவை பார்த்து அவருக்கு இன்னும் கோபம், நம்ம ரஷ்யா பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ரஷ்யாவிலிருந்து நீங்க ஆயில் வாங்கி நிறைய லாபம் பார்க்குறீங்க, உங்க பணத்தை வச்சு தான் ரஷ்யா வாரே பண்றாங்க, உக்ரைன் வார நான் சொன்னா கூட நிறுத்த மாட்டேங்கிறாங்க, அதனால ரஷ்யா வாங்கக்கூடாது, வாங்கினீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு 25% தரிஃபு, இப்போ 50 போடுவோம்னு சொல்லி மிரட்டினார். இது என்ன அநியாயமா இருக்குன்னு உலக நாடுகளில் சொன்னாங்க. ஏன் ரிபப்ளிகன் பார்ட்டி சேர்ந்தவர்கள், டெமோக்ராட்டிக் பார்ட்டி சேர்ந்தவங்க இப்படி பண்ணாதீங்க, 25% இந்தியா 50% போடுறேன்னு சொல்லி இப்படி மிரட்டாதீங்க, தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த மீன் டைம்ல அங்க யுஎஸ்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் லோயர் கோர்ட்ல எல்லாமே இந்த மாதிரி தான் தோன்றித்தனமா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமாக வரியை பல்வேறு நாடுகளுக்கு போடுவது தவறு, இதை உடனடியே செல்லாது என்று அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அதுல 28/5/2025 அன்னைக்கு யுஎஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் அப்படின்னு இருக்கு இன் வாஷிங்டன், ஒரு ட்ரேட் கோர்ட் இருக்கு. அந்த கோர்ட்டு வாஷிங்டன் கோர்ட்டு பிளஸ் அதே இதுல இன்னொரு கோர்ட் இருக்குது, ஒரு லோயர் கோர்ட் இல்ல, 2 கோர்ட்டுமே IEEPA அப்படிம்பாங்க, இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் 1977 அப்படிம்பாங்க. இந்த பவர்ல ஒரு எமர்ஜென்சி நாட்டுக்கு வந்ததுன்னா, வேற நாடு படையெடுக்கிறாங்க அல்லது மிகப்பெரிய ஒரு அவசர காலம் வந்தது அப்படின்னா பிரசிடென்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்ஸ் மூலமா சில நடவடிக்கை எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா வரி போடுறதுக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க இதுவரைக்கும் போட்ட வரி எல்லாம் தவறானது, இட் இஸ் இல்லீகல், பியாண்ட் தி பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட், எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட முடியாது அப்படின்னு கீழ் கோர்ட்ல யுஎஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த கோர்ட்லயும் வாஷிங்டன் டிசியில் உள்ள அந்த கோர்ட்டும் எல்லாமே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ட்ரம்புக்கு செம கோவம், இது என்ன எப்படி பண்ணுவீங்க நீங்க? உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த யுஎஸ் ஃபெடரல் கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் ஃபார் தி ஃபெடரல் சர்க்கியூட் இன் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கோர்ட்ல ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் லோயர் கோர்ட் அங்கங்க தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, என்னுடைய எக்ஸிகியூட்டிவ் பவர் செல்லாது, வரி போட்டது செல்லாதுன்னு சொல்லி, அது தவறு என்று டிக்ளேர் பண்ணணும், நான் போட்டு சரின்னு சொல்லுங்க சொல்லி அப்பீல் பண்ணாங்க. ஒரு முழுமையான விசாரணைக்கு பிறகு 29/8/2025 அன்னைக்கு யுஎஸ் ஃபெடரல் கோர்ட் ஆஃப் அப்பீல்ஸ் ஃபார் தி ஃபெடரல் சர்க்கியூட் இன் வாஷிங்டன் அப்படிங்கிற அந்த கோர்ட், அதாவது ஹை கோர்ட்டுங்க, நம்ம ஊர்ல ஹை கோர்ட் அது ஈக்குவல் ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறது. அந்த ஹை கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, ட்ரம்ப் ஹஸ் காட் நோ பவர்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட், அதாவது IEEPA, இதுல கீழே ட்ரம்புக்கு பவர் இல்ல, ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமா வரியை விதிக்க முடியாது, அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டரிஃப்ஸ் அதுல இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பவர் இல்ல, பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னா கூட இது 14/10/2025 வரைக்கும் அமலில் இருக்கும். நீங்க உச்சநீதிமன்றத்தில் முறையிடுங்க, அன்னைக்கு முறையிடலைன்னா அன்னைக்கு இருந்து இது அமலுக்கு வரும், வரி விதித்து செல்லாது என்று முறையிட்டீங்கன்னா அங்க உச்சநீதிமன்றம் சொன்ன கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பயங்கரமான ஒரு விளைவை எல்லாம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாமே வந்தது. உடனே அவருடைய ட்ரூத் சோஷியல் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா ஆப் இருக்குது, அதுல போய் ஏங்க என்னங்க அந்த ஹைகோர்ட் பண்றாங்க, இட் இஸ் டோட்டல் டிசாஸ்டர் ஃபார் தி கண்ட்ரி ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு பெரும் பேரழிவை உண்டாக்க போறது இந்த ஆர்டர், என்ன இப்படி போடுவாங்க அவங்க. அத மாதிரி ஃபெடரல் கோர்ட் இஸ் ஹைலி இன் பார்ட்டிஷன் மூட், அதாவது ஒருதலை பட்சமாக இருக்கிறது, ஹைலி ஒருதலை பட்சமாக இருக்கிறது, நியாயம் பண்ணலைங்க, அநியாயம் பண்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எஸ்சில சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ண போறோம், இட் வில் பி இன் அவர் ஃபேவர், எங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது எப்படி இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் இவருக்கு சாதகமாக இருப்பாங்க இப்பவுமே சொன்னார்னா என்ன அப்படின்னு தெரியல, பயப்படுறாங்க பாருங்க. ஜுடிஷியரியே அமெரிக்காவில் எப்படி பயப்படுறாங்க பாருங்க. இவர் ஒரு ஹஷ்மனி கேஸ் இருந்தது, இவர் ஒரு
கேரக்டர் லூஸான ஒரு பெண்மணியோட தொடர்பு வைத்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதுல பெரிய ஒரு இஷ்யூ எல்லாம் ஆச்சு. அதை சரி கட்டுறதுக்காக வேண்டி $1 பில்லியன் கணக்கில் இவர் பணம் கொடுத்து சரி பண்றதுக்காக முயற்சி பண்ணாரு. பல்வேறு பிசினஸ் அக்கவுண்ட்ல இருந்து அந்த பணத்தை எல்லாம் கொடுத்தாரு. இது சம்பந்தமா பெரிய கேஸ் வந்தது. பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர் மேல கேஸ் போட்டாங்க. கோர்ட்ல, செஷன்ஸ் கோர்ட்ல 32 கவுண்ட்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குற்றவாளி என்று அறிவிக்கிறேன் அப்படின்ட்டாரு. இவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு 47வது பிரசிடண்டா வந்துட்டா வர போறாரு அப்படின்னு ஜெயிச்சிட்டாரு. சோ 20/1/2025 அவர் பதவி ஏற்கணும். அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அந்த செஷன்ஸ் கோர்ட் இவர் குற்றவாளி, இஸ் கன்விக்டட் அப்படின்ட்டாங்க. ஆனா சென்டென்ஸ்டா என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜி சொல்றாரு பாருங்க, இவருக்கு பயந்துகிட்டு 32 கவுண்ட்லயும் அவர் குற்றவாளி தாங்க, கன்விக்ஷன் தாங்க. ஆனால் அவர் இந்த 10 நாள்ல பதவி வைக்க போறாரு, யுஎஸ் பிரசிடண்டா பதவி வைக்க போறாரு. அதனால நோ ஃபைன், நோ இம்ப்ரெஷன்மெண்ட், சிறை தண்டனை இல்லை, அபராதமும் இல்லை அப்படின்னாரு. உலகமெல்லாம் வியப்பா பார்த்தது. என்னங்க இது, கன்விக்டட்னு சொல்லிட்டீங்க, குற்றவாளின்னு சொல்லிட்டீங்க, ஒன்று ஃபைன் போடுங்க இல்லைன்னா சிறைக்கு அனுப்புங்க, எதுவுமே கிடையாதான். ஏன்னா அவர் பதவி வைக்க போறாராம். அந்த அளவுக்கு ஜுடிஷியரி அவர் மிரட்டி வச்சிருக்காருங்க. அப்படிலாம் இருந்தது. இதே ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, என்ன சொன்னாரு, எஸ்சி வில் பி இன் அவர் ஃபேவர் அப்படின்னு, சுப்ரீம் கோர்ட் வில் பி இன் அவர் ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரி இழப்பை இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்றோம்ல, சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வரலைன்னா வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே வரியை அதிகப்படுத்தி நாங்கள் வாங்கினதில் $159 பில்லியன் நாங்கள் திருப்பி தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். நாட்டுக்கு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்துங்க அது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே அவர் ஆட்சிக்கு வந்த புதுசில் என்ன பண்ணாரு அப்படின்னா, இமிகிரன்ஸ், இல்லீகல் இமிகிரன்ஸ், அதாவது சட்டப்பூர்வமற்ற முறையில் வெளிநாட்டர் குடியிருப்பாங்க நிறைய பேர் இருக்கு, எங்க நாட்டுக்கு அது ரொம்ப இதா இருக்குது, நான் அவங்களெல்லாம் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போலீஸையும் எக்ஸைஸ் ஆஃபீஸையும் வச்சுக்கிட்டு, கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு விரட்டி பிடிச்சாங்க. அதுல இந்த எல் சால்வடார் அப்படின்னு நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் கூலி தொழிலாளராக அமெரிக்காவில் வேலை செய்கிறாங்க. அவங்க தான் கக்கூஸ் கழுவுவாங்க, அவங்க தான் ரோடை பெருக்குவாங்க, பில்டிங் கட்டுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களை ஆயிரக்கணக்கில் பிடிச்சு அவங்கள ஒரு ஃப்ளைட்டில், டிபோர்டேஷன் ஃப்ளைட் அப்படின்னு தனியாக ஒரு ஃப்ளைட் ஏற்றி உங்கள் ஊருக்கு ஓடி போருங்க அப்படின்னு கைகாலில் விலங்கு ஓட்டு அனுப்புறதுக்கு அனுப்புனாங்க. அப்போ உடனே கேஸ் போட்டாங்க. என்னங்க இது, யார் மேலே கேஸ் போட்டு ஊரை விட்டு நாடு கடத்துறோம்னா முதல்ல அவங்களுக்கு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அவங்ககிட்ட முறைப்படியான ஆவணம் இருக்குதா இல்லையான்னு கேட்டு தானே அனுப்ப முடியும். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு ஒரு லோக்கல் செஷன்ஸ் கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே அங்க இருந்த ஜட்ஜி ஒருத்தர், ஜேம்ஸ் போஸ்பர்க் அப்படின்னு பேர், ஒரு பேர். அந்த ஜேம்ஸ் போஸ்பர்க் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏங்க நீங்க பண்ணது ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க, உடனடியாக ஃப்ளைட்டை திருப்புங்க, உடனே ஏற்றக்கூடாது அவங்கள, இந்த ஆர்டர் நான் ஷட் டவுன் பண்றேன், அவங்க அனுப்புறது தப்பு, இல்லீகல், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு இப்படி அனுப்பக்கூடாது அப்படின்னாரு. உடனே அட்டார்னி ஜெனரல் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க நீங்க ஓரலா தானே சொல்றீங்க, ரிட்டன் ஆர்டர் எங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃப்ளைட் கிளம்பி போயிருச்சுங்க, நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னாரு. பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்க்கு ரொம்ப கோவம். உடனே ட்ரூத் சோஷியலுக்கு போனாரு. என்னங்க இது ஜேம்ஸ் போஸ்பர்க் அவர் பிரசிடென்டா நான் பிரசிடென்டா, he should be impeached, அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்யணுங்க, இம்பீச்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தடாலடியா அவரோட ட்ரூத் சோஷியல் சொன்னார். இந்த அளவுக்கு நீதியரசர்களையும் நீதிமன்றத்தையும் மிரட்டி ஆட்டி படைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இந்த சூழ்நிலையில வெள்ளை மாளிகையில் டெப்டி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டீபன் மில்லர் அப்படின்னு இருக்காருங்க. அவர் என்ன சொன்னாரு, இந்த லோயர் கோர்ட்ல இருக்காங்க பாருங்க, அவங்க எங்களுக்கு எல்லாம் பயப்பட மாட்டேங்கிறாங்க, அவங்க தாண்டல் தரமா எங்களுக்கு ஃபேவர் இல்லாம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இது ஒரு ஜுடிஷியல் கூப், அதாவது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிங்க, ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக எங்கள் ஆட்சியை கவிழ்க்க முயல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினார் அந்த லோயர் கோர்ட் ஜட்ஜஸ் பூரா. இப்படி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உள்ள அபிஷியல்ஸ் ட்ரம்ப் எல்லாருமே மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட அந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் ஏற்கனவே 29/8/2025 அந்த ஹைகோர்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்த டாரிஃப் மோஸ்ட்லி இல்லீகல், செல்லாது என்று சொன்னவுடன் இப்போ உடனடியாக யுஎஸ் அட்டார்னி ஜெனரல் பாம் போண்டி அப்படிம்பாங்க, அவங்க 3/9/2025 அன்னைக்கு அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணாங்க. எங்க இது ஹைகோர்ட் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த டாரிஃப் வரி செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள், நீங்கள் அதை ரத்து செய்து செல்லும் என்று எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பிளியோட உச்ச நீதிமன்றத்தில் 3/9/2025 அப்பீல் பண்ணாங்க. அப்பீல் பண்ண உடனே அன்னைக்கு 3/9/2025 அன்னைக்கு ஈவினிங்லயே நம்ம கதாநாயகர் யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நீதிபதி அரசர்களே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை நீங்க கொடுங்க அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், மிரட்டுறாரா, நல்ல தீர்ப்பை கொடுங்க அப்படின்னு மிரட்டுறாரா அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. ட்ரூத் சோஷியல் கொடுக்கலைன்னா வம்புல மாட்ட போறீங்கன்னு அர்த்தம், அப்படிதான் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும்போது திடீர்னு நேற்றுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள உயர் நீதிமன்றங்கள், ஃபெடரல் கோர்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு இருக்கும், அதில் ஜட்ஜஸ் நிறைய பேர் இருப்பாங்க.
அந்த மாதிரி உள்ளதுல ஒரு 12 அமெரிக்க உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நேற்று என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஓப்பனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு முறையிட்டனா நாளைக்கு நமக்கு உயிருக்கு ஆபத்து, குடும்பத்தினருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நேரடியா ஒன்றும் சொல்லாம என்பிசி நியூஸ் சொல்லுவாங்க. என்பிசி அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு பிரபலமான நேஷனல் பிராட்காஸ்டிங் கம்பெனி அப்படின்னு ஒரு நியூஸ் சர்வீஸ் இருக்கு. அவங்களுக்கு ரகசியமா ஒரு 12 ஹைகோர்ட் ஜட்ஜஸ், ஃபெடரல் கோர்ட் ஜட்ஜஸ் பேட்டி கொடுத்தாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, எங்க உச்சநீதிமன்றத்துக்கு நேற்றுக்கு அட்டார்னி ஜெனரல் பாம்போண்டி வந்து அப்பீல் பண்ணிட்டாங்க. ரைட், ஒத்துக்குருவோம். ஆனால் உச்சநீதிமன்றம் ஆல்வேஸ் சைடிங் வித் ட்ரம்ப், அவ்வளவுதான். கீழ்கோர்ட்ல ட்ரம்புக்கு ஏதாவது எகென்ஸ்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போச்சுன்னா உச்சநீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வித் லிட்டில் டு நோ எக்ஸ்பிளனேஷன், அது ஏன் அப்படி கொடுக்குறாங்க ரிவர்ஸ் பண்ணி ட்ரம்ப் செஞ்சது சரிதான் அப்படின்னு உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏங்க சரி என்று ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை, ஒரு ரீசனபிள் காசு கூட இல்லை, ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் இல்லை. அப்படி தாங்க கொடுக்குறாங்க. எந்த ரீசனவே சொல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுறதே கிடையாது. உடனே செல்லாது அப்படின்னு சொன்னால் செல்லும் அப்படின்னு ஒரு உத்தரவு இப்படி தாங்க போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாங்கெல்லாம் ஹைகோர்ட்டில் அல்லது செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ட்ரையல் ஸ்டேஜ்லேயே பல்வேறு தரப்புல இருந்து எங்களை எல்லாம் மிரட்டுறாங்க. ஒழுங்கா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு கொடுங்கள், இல்லைன்னா நடக்கிறது வேற அப்படி சொல்லி நிறைய மிரட்டல் எங்களுக்கு எல்லாம் வருகிறது. நாங்க எப்படி வேலை பார்க்கறதுன்னு எங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ல எதுலையாவது உருப்படியாவது ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் இந்த காரணங்களுக்காக கீழ்கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படி சொன்னாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆல்வேஸ் இன் ஃபேவர் ஆஃப் ட்ரம்ப் தாங்க. அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எங்களை மாதிரி முதுகெலும்பு உள்ள நீதிபதி இல்லைங்க, அவங்களுக்கு முதுகெலும்பே இல்லைங்க, எல்லாம் பயந்தாங்கோலிங்க. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் உடனே அது ரிவர்ஸ் பண்ணி ட்ரம்புக்கு சாதகமாகவே கொடுத்துருக்காங்க. முதுகெலும்பு இல்லாத கோழைகள் இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அப்படின்னு ரொம்ப மோசமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் கூட என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் வந்து 9 நீதி அரசர்கள் இருக்காங்க. அதில் 6 பேர் கன்சர்வேட்டிவ் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 6 பேரும் ட்ரம்புக்கு சாதகமானவர்கள் தான். அப்போ என்ன ஆகும், இப்போ ஓப்பனாக தெரியும். இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் பண்ணாங்கன்னா ட்ரம்ப் IEEPA அந்த ஆக்ட் பிரகாரம் அறிவிச்சு செல்லும் என்று தான் கொடுக்க போறாங்க. செல்லாது ஏன்னு சொல்லி காரணம் கொடுத்தோம் இல்லையா, அந்த காரணத்தை உச்சநீதிமன்றம் சொல்லாதுங்க. ஏன்னா 6 நீதியரசர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா கன்சர்வேட்டிவா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை விட அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கார் இல்லையா, ஜான் ராபர்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஆல்வேஸ் ட்ரம்புடைய விசுவாசிங்க, ட்ரம்புடைய ரசிகருங்க. அவரு எப்போ பார்த்தாலும் ட்ரம்ப் கூடயே இருப்பார். அவர் எப்படிங்க எங்களுக்கெல்லாம் சாதகமாக ஏதாவது பண்ணுவார், எங்கள் உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் நேரடியாக அவர்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மூலமாக ஊடகம் மூலமாக நாங்கள் எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிவிக்கிறோம், நடவடிக்கை எடுப்பாரா? நடவடிக்கை உடனடியாக எடுக்கலைன்னா கண்டிப்பாக எங்களில் ஒருத்தர் இன்றைக்கோ நாளைக்கோ சாக போகிறது உறுதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜஸ் பூரா சொன்னாங்க. த்ரெட்னா சும்மாவா வருதுங்க? உங்கள் வீட்டில் பாம்பு போட்டுருவோம், உங்க ஆபீஸ்ல பாம்பு போட்டுருவோம், கார்ல தானே போவீங்க, பாம்பு வைக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும், துப்பாக்கி சூட எவ்வளவு நேரம் ஆகும்? ஏங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க, இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க, அங்க பாம்பு அடிக்கும் பாருங்க. இப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மிரட்டுறாங்க கண்டவங்களும். எதுக்கு? ட்ரம்ப் போட்ட கேஸ் போட்டோன்னா அவருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு தரணும். இப்படி உலகத்தில் எங்கேயாவது நீதியரசர்கள் மிரட்டப்படுவார்களா அப்படின்னா இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு மிரட்டல் இருக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது கேஸ் போட்டோம்னா ட்ரம்ப் மட்டும் இல்லைங்க, ட்ரம்புடைய அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் கூட ஓப்பனா ஜட்ஜஸ்களுக்கு எகென்ஸ்டா ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. ட்ரூத் சோஷியல் சரி அல்லது வேற சோஷியல் மீடியாலும் சரி, சர்வசாதாரணமா அதை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை கிரிட்டிசைஸ் பண்ணி மிரட்டலா துணியில் பல்வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோயர் கோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆர் பீயிங் த்ரோன் அண்டர் தி பஸ். ஒரு பாதுகாப்பு இல்லைங்க. ஒரு பஸ்ஸுக்கு கீழே அவங்களை போட்டு தள்ளி ஏத்திட்டு போற மாதிரி அந்த மாதிரி கதையில பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். ரொம்ப இருக்கு. somebody is going to die today or tomorrow. ஏதோ நடக்க போகுதுங்க, யாருன்னு எங்களுக்கு சாக போறோம்னு தெரியல, அவ்வளவு மிரட்டல் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ட்ரம்ப் வந்து உச்சநீதிமன்றத்தில் இப்ப அப்பீல் பண்ணிருக்காரு. கண்டிப்பாக ட்ரம்புக்கு சாதகமாகத்தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க போகிறது. இட் இஸ் ட்ரம்ப் டீரேஞ்ச்மெண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேற்று பேசி பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே யாரு அப்படின்னு சொல்ல மாட்டேங்காங்க. ஆனா NBC அப்படிங்கிற அந்த நியூஸ் ஏஜென்சி US உள்ள அமெரிக்க நீதியரசர்கள்லாம் பயங்கரமாக மிரட்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரொம்ப ஒரு ஹாட் நியூஸா இதுதான் எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு நீதியரசர்கள் மிரட்டப்படுகின்றார்கள். நீதி
ஒரு மிரட்டி வாங்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் முறையிட்ட அளவுக்கு அங்க நீதித்துறை இப்போது போயிட்டு இருக்குங்க. என்னங்க பெரிய அமெரிக்கா, உலகத்திலே நான் தான் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, நாங்க அப்படி வேல்யூ ஹை மாரல்ஸ் ஹை வேல்யூஸ் சொல்றீங்க. உங்க நீதித்துறையை பார்த்து உலகத்தில் உள்ள நீதித்துறை எல்லாம் பாருங்க அமெரிக்காவில் எப்படி நீதி பரிபாலனம் பண்றாங்க அப்படின்னு ஒரு சொன்ன காலம் போய் இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எங்களை உயிருக்கு பாதுகாப்பில் எங்களை காப்பாத்துங்கன்னு கதற விட்டீங்களே ட்ரம்ப் அவர்களே, இது என்ன நியாயமோ அப்படின்னு தெரியல. இப்போ இந்தியாவில் கூட உயர்நீதிமன்றத்திலேயோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலேயோ அல்லது சாதாரண செஷன்ஸ் கோர்ட்ல கூட எங்களை எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுங்க, இல்லைன்னு நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் அல்லது ஆட்சியில் உள்ள மிகப்பெரிய பதவியில் உள்ளவர்கள் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கேயும் அப்பப்போ சில புகார்கள் வந்துகிட்டு தான் இருக்குங்க. ஆனால் கூட இந்த அளவுக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களே எங்களுக்கு பாம் த்ரெட் இருக்கு, எங்க பிள்ளைகளை கொண்டுருவோன்னு சொல்றாங்க, நாங்க இன்னைக்கு நாளைக்கு யாராவது சரியான நடவடிக்கை எடுக்கல இறந்துருவோம் செத்து போயிருவோங்க கொன்றுவோன்னு சொல்றாங்க. இப்படி கதறி அழும்படியாக ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இல்லைங்க. யுஎஸ்ல உள்ள உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தை கம்பேர் பண்ணா இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் எவ்வளவோ மேலுங்க. நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் எங்க நீதித்துறையை பார்த்து. நம்ம இந்தியாவில் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியோ அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியோ அல்லது தலைமை நீதிபதிகளோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு எம்பி பதவி தர்றது, ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னர் பதவி தர்றது, அல்லது ஏதாவது ஒரு கமிஷன்ல அவரை தலைவராக போடுறது, இப்படிங்கிறத அந்த நீதியரசர்கள் ஏத்துக்கிறாங்க. அப்படி இருக்க போய் தான் அப்பப்போ சில பேர் ஏங்க அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அரசாங்கத்துக்கு சாதகமாகவே தீர்ப்பு கொடுத்துருப்பாங்களோ, அதனால தான் இவங்களுக்கு ரிட்டையர் ஆன உடனே அவங்களுக்கு எம்பி கிடைக்கி கவர்னர் கிடைக்கி அந்த மாதிரி பெரிய பெரிய கமிஷனில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அந்த மாதிரி கிரீன் ட்ரிபுனல் அந்த மாதிரி நிறைய இடத்துல மைனாரிட்டி கமிஷன் அப்படி இடத்துல நிறைய வேலை கிடைக்குது அவங்களுக்கு, அதனால் அவங்க சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு அப்பப்போ சந்தேகத்தை கிளப்புகின்றார்கள். அதனால் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் இப்படிப்பட்ட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பதவியே வாங்க மாட்டோம் நாங்கள் இருந்துட்டோம்னா அந்த மாதிரி சின்ன சின்ன புகார் கூட வர சான்ஸே இல்லை. இப்போ நம்ம தற்போதைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் அவர்கள் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இந்தியாவுடைய தலைமை நீதிபதியாக CJI நான் இருந்துட்டு இருக்கிறேங்க, நான் பதவியிலிருந்து விரைவில் ஓய்வு பெறப் போகிறேன். பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அரசு சார்ந்த எந்த ஒரு பணியிலையும் நான் சேரவே மாட்டேன். என்ன பதவி கொடுத்தாலும் நான் சேர மாட்டேன், பதவி எனக்கு தேவையே இல்லைங்க, நான் யாருக்கு பயப்பட போறதில்லை, நான் இருக்கிற வரைக்கும் நேர்மையாக இருப்பேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட நீதிபதி தானே நமக்கு வேணும், நீதியரசன் தானே வேணும். எங்க அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே இந்தியாவில் எங்களுடைய நீதியரசர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் பாடம் கற்றுட்டு போய் உங்க ஊருக்கு சொல்லிக் கொடுங்க, அப்போ தான் உங்கள் நீதித்துறை கொஞ்சமாவது சீர்படும்.